அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் இரண்டாவது நாளாக விவசாயிகள் மேற்கொண்டு வந்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. இதனை தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தெரிவித்திருக்கிறார். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் மீண்டும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் ஐயாக்கண்ணு தெரிவித்திருக்கிறார். சில மாதங்களுக்கு முன்பாக டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் தமிழக விவசாயிகள் தங்களுடைய போராட்டத்தை மேற்கொண்டு வந்திருந்தார்கள், பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து. அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் சென்னை சேப்பாக்கத்தில் விவசாயிகள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். தற்போதைய செய்தியாக இரண்டாவது நாளாக விவசாயிகள் மேற்கொண்டு வந்த போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. சாவதா அல்லது வாழ்வதா என்ற பிரச்சனையிலே இங்கே வந்திருந்தோம். இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்தித்து பேசிய பொழுது நான் உச்சநீதிமன்றத்தில் கொடுத்திருக்கின்ற வழக்கை பற்றி யோசிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதேபோல விவசாயிகளுக்கு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் வாங்கிய கடன்களை எல்லாம் நகைகளை ஏலம் விடக்கூடாது என்று கடுமையாக உத்தரவு போடுகிறேன் என்று கூறியிருக்கின்றார். 60 வயதடைந்த விவசாயிகளுக்கெல்லாம் ஓய்வூதியம் கிடைக்க முன்னுரிமை வழங்குகிறேன் என்று கூறியிருக்கிறார். அதேபோல கரும்புக்கு உரிய பணத்தை 4 வருடமாக கிடைக்காமல் இருந்த பணத்தை ஒரு 1.5 மாசம் 2 மாசத்துல கிடைக்க ஏற்பாடு பண்ணி இருக்காரு. இதையெல்லாம் கிடைப்பதற்கு எங்களுக்கு அவர் ஏற்பாடு செய்ய வேண்டும். செய்யவில்லை என்றால் அதற்காக இன்று இந்த போராட்டத்தை நாங்கள் ஒத்தி வைக்கின்றோம். இல்லை என்றால் 2 மாசத்துல மறுபடியும் இங்க போராட்டம் நடத்த வருவோம். எங்களுக்கு தமிழக முதலமைச்சர் உதவி செய்யறேன்னு சொல்ற அத்திக்கடை அவிநாசி திட்டத்திற்கு பணம் ஒதுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. மத்திய சர்க்கார் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் பரமத்தி கரூர் பரமத்தியில அமராவதியில் இருந்து ஒரு வெள்ள நீர் கால்வாய் வெட்டுவதற்கும் பணம் ஒதுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதேபோல ஹைட்ரோ கார்பனுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் என்று உறுதியளித்திருக்கிறார். அதனால எங்களுடைய போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்தி வைக்கிறோம். 2 மாதத்திற்குள் செய்யவில்லை என்றால் மறுபடியும் இங்கே போராட்டம் நடத்துவோம். அதான் பினான்ஸ் மினிஸ்டரையும் பினான்ஸ் செக்ரட்டரியும் வச்சுக்கிட்டு நமக்கு எவ்வளவு பணம் என்ன செலவாகும் பாருங்க, யோசனை செஞ்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட எங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இப்ப உடனே தள்ளிவிட்டு பணம் வேணும், பேங்க் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு 5-6 மாசம் இழுத்தாச்சுன்னா கொஞ்சம் பணம் கிடைக்க ஏதாவது பண்ணலாம்னு நினைப்பாங்க போல தெரியுது எங்களுக்கு. ஏற்கனவே டெல்லியிலே இதே மாதிரி தான் கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு போராட்டத்தை தள்ளி வச்சீங்க. அது கிட்டத்தட்ட 1 மாசம் ஆச்சு. 1 மாச காலத்துல எதுவுமே தமிழக அரசு ஆக்கப்பூர்வமா செய்யல. நாங்கள் மறுபடியும் கொடுத்திருக்க விவசாயிகள் இந்த நாட்டினுடைய 4ஆம் தர குடிமக்களுடைய கேவலமானவர்கள் விவசாயிகள். எங்களுக்கு யாரும் உதவி பண்ணவே மாட்டேங்கிறாங்க. விவசாயெல்லாம் ஜீரோவா இருந்தவர்களை ஹீரோவா ஆக்கினதே நீங்கள் ஊடகங்கள் தான். நாங்கெல்லாம் ஜீரோ. இப்ப ஹீரோ ஆக்கி எங்களை நீங்கள் பெருமைப்படுத்தி இருக்கிறீர்கள். உங்களுடைய பெருமையால் எங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும், வெற்றி அடைவோம். டெல்லியில பண்ணீங்க, அங்கேயும் உங்களுக்கு கோரிக்கை நிறைவேறல, இங்கேயும் பண்ணீங்க நிறைவேறல, நிறைவேறாம இல்லையா? நிறைவேறாம யார் சொன்னா? கடன் முழுமையா கேளுங்க, கேளுங்க. எங்களுடைய கோரிக்கை ஆகிய தேசியமயமாக்கப்பட்ட வங்கியிலே ஏலம் விடுறதை முழுமையாக நிறுத்தி விடுகிறேன் என்று கூறியிருக்கிறார். உறுதிமொழி லெட்டர் கூப்பிட்டு ஐயா ஆமா என்ன சொல்லிட்டாருன்னா, பினான்ஸ் செக்ரட்டரியையும் அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரியும் சீஃப் செக்ரட்டரியும் கூப்பிட்டு எல்லா மாவட்ட ஆலய ஆட்சித்தலைவர்களுக்கும் கடுமையான உத்தரவிடுங்கள், அங்க ஏலம் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு உத்தரவு கொடுத்திருக்கார். அதே போல 60 வயது அடைந்த விவசாயிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையிலே ஓய்வூதியம் கிடைக்க ஏற்பாடு பண்ணு சொல்லியிருக்காரு. டெல்லியிலே போட்ட வழக்கை கூட பினான்ஸ் செக்ரட்டரி கூப்பிட்டு பேசி, சீஃப் செக்ரட்டரி பேசி, பினான்ஸ் மினிஸ்டர் கேட்டு அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எழுத்துப்பூர்வமா நாங்க அங்க நிறைய மீட்டிங்லாம் நடந்துச்சு. எங்களை தான் முதல்ல கூட்டி வச்சு பேசினாரு. எங்களுக்கு செய்வார் என்று நம்புகிறோம். செய்ய மறுத்தால் அடுத்த 2 மாசத்துல மறுபடியும் ஆர்ப்பாட்டம். நாங்க என்ன பண்ண முடியும்? வேற அதானே பண்ண முடியும். நன்றி.
தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் திரு ஐயாக்கண்ணு அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்தோம். இன்று காலை 10 மணி அளவில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை திரு ஐயாக்கண்ணு அவர்கள் சந்தித்திருந்தார். அவர் தன்னுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று உறுதி கொடுத்ததைத் தொடர்ந்து போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெறுவதாக திரு ஐயாக்கண்ணு அவர்கள் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ரகுவரன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். ரகுவரன், தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திரு ஐயாக்கண்ணு அவர்கள் இவர்கள் இருவரிடையே நிகழ்ந்த சந்திப்பு பற்றி விரிவாக சொல்லுங்கள். அதாவது விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், கரும்பு நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து விவசாய சங்கத்தினர் நேற்று காலையிலிருந்து சென்னை சேப்பாக்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த போராட்டத்திற்கு காவல்துறையின் அனுமதி வழங்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. இந்த நிலையில இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த விவசாயிகளின் போராட்டம் நேற்று இரவு அதிக அளவில் விவசாயிகள் வந்ததன் காரணமாக சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வாலாஜா சாலை முழுவதுமாக தடை செய்யப்பட்ட பகுதியாக இருந்தது. காவல்துறை பாதுகாப்பு அதிக அளவில் போடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர்களுடைய கோரிக்கை, விவசாயிகளினுடைய பிரச்சனைகள் தொடர்பாக முதலமைச்சர் எங்களிடத்திலே நேரில் பேசி அதற்கு உறுதியளித்தால்தான் எங்களுடைய போராட்டம் கைவிடப்படும் என்று அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இன்று காலை 10 மணி அளவு தலைமைச் செயலகத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியுடன் விவசாயம் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த விவசாய சங்கத்தினர் சந்தித்தனர். இவர்களுடைய கோரிக்கைகள் குறித்து முன்வைத்தனர். அது மட்டும் இல்லாமல் கடந்த 45 நாட்களாக அவர்கள் டெல்லியிலே போராடி வந்தார்கள். அப்போதும் போய் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்திருந்தார். அந்த உறுதியளித்ததை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று இவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். உடனடியாக முதல்வர் இவர்களின் கோரிக்கையை பரிசீலனை செய்வதாக உறுதியளித்ததன் பேரில் தற்போது போராட்டமானது தற்காலிக வாபஸ் வாங்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய கோரிக்கை நிறைவேறவில்லை என்றால் போராட்டம் தொடரும் என்றும் விவசாயிகள் அறிவித்திருக்கிறாங்க. வேதவெளி.